நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திரு கே ரகுநாதன் நம்முடைய நினைக்கிறார். திரு ரகுநாதன், அதிக அளவுக்கு மேனுஃபேக்சர் சர்வீஸ் செக்டார் தான் வேலை வாய்ப்பு, விவசாயிக்கு அடுத்ததாக அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு துறை. அங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? இடைக்கால பட்ஜெட்டுக்கும் இந்த முழு பட்ஜெட்டிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது மாற்றம் அடைந்திருக்கா? வணக்கம் தேவ்ஜி. முதல்ல நிதி அமைச்சர் 6வது முறையாக முழு பட்ஜெட் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் முதல் பெண் நிதி அமைச்சர் என்ற பெருமை தமிழகத்திற்கும் தமிழகத்தை சார்ந்த நிதி அமைச்சருக்கும் வந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் இதுவரை கொடுத்த பட்ஜெட் ஒவ்வொன்றுமே சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டதல்ல. முதலாவதாக டிமானிட்டைசேஷன் முடிந்த பிறகு, ஜிஎஸ்டி முடிந்த பிறகு, கோவிட் 1, 2 அதற்கு அடுத்தது, மூன்றாவதாக பொருளாதாரம் வீழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வந்த பொழுது, எலெக்ஷன் டைம்ல வந்த பொழுது, இப்பொழுது அடுத்த பட்ஜெட். ஒவ்வொரு முறையும் அவர்கள் சமாளித்துக் கொண்டே வந்திருக்கிறார். இதுவரையில் இருவரை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒன்று அரசனுடைய நிதி நிலைமை. போன ஆண்டை பார்க்கும் பொழுது நேரடி வரி விதிப்பிலிருந்து வரக்கூடிய வருவாய், மறைமுக வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய் இரண்டுமே மிக அதிக அளவுல பெருகி இருக்கு. இதுவரை இல்லாத அளவிலே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் 5 லட்சம் கோடி லாபத்தை ஈட்டியிருக்கிறது. அனைத்து வங்கிகளும் மிக அதிகமான லாபத்தை ஈட்டியிருக்கிறார்கள். ஆர்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டிவிடெண்ட் அதிகமான அளவுல பெறப்பட்டிருக்கிறது. தனிநபரின் வருமான வரி கலெக்ஷன் கார்ப்பரேட் வரி விதிப்பை விட அதிகமாயிருக்கு. இவை எல்லாம் பாசிட்டிவ் சைன். ஆகவே அரசு காப்பாற்றப்பட்டவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிஎஃப் கட்டும் இவை அனைவருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக அதிக அளவிலே அவர்கள் நிதிநிலை சீராகிடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க வாங்கின ஒட்டுமொத்த ஜிடிபில 18% கடன் இருக்கு, வெளிநாட்டு கடன் இருக்கு. இந்த காலகட்டத்திலே நான் மீட்டெடுப்பதை பற்றி பேசிக்கொண்டீங்க. அதனால தான் அவர்கள் சொல்லுவது உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமின்னு சொல்றதுக்கு காரணம் இவர்கள் இருவருமே மீட்கப்பட்டது. ஆனால் மீட்கப்படாதவர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலை வாய்ப்பு குறைந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இவர்கள் மிக அதிக அளவிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இம்போர்ட் அதிகமாயிருச்சு, எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சு. இவைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டெபிசிட் அதிகமாயிருச்சு. சாமானிய மக்களின் கையிலே பணம் இல்லை, அதுதான் உண்மை. பணக்காரர்கள் மிக பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள். சாமானியர்கள் வருமானத்திலே இழந்து காணப்படுகிறார்கள். சிறு குறு தொழில் முனைவோர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள், அல்லது அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது காணாமலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் படும் கஷ்டத்தை நேற்றைய பொருளாதார அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்களை பற்றி சொல்லும் பொழுது, நாம் கடந்த முறை இவர்களுக்கு தேவையானதை செய்யவில்லை, செய்ய தவறிட்டோம்ன்றதையும் குறிப்பிட்டிருக்கு. ஆண்டிற்கு இனிமேல் 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கடுமையில இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்பு குறையும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல உற்பத்தி துறையிலிருந்து ஜிடிபியினுடைய பங்களிப்பும் குறைந்திருக்கிறது. மூன்றாவதாக நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அனைவரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இப்போ பர் கேபிட்டா ஜிடிபியில் இந்தியா $2600 தான் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் $70,000 இருக்கு. அப்போ பர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபருடைய வருமானம் ஜிடிபியில் இருந்து எடுக்கும் பொழுது உயரவில்லை என்றால் நாட்டில் சுபிட்சம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவைகள் போக இந்த ஆண்டு இந்த நிதி அமைச்சர் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில், குறிப்பாக இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்து வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேலை வாய்ப்பை அதிக அளவுக்கு உருவாக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டிருந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அண்மை காலமாக அதிக அளவுக்கு வரிச்சலுகை பெற்றதை பார்த்தோம். ஆனால் வேலை வாய்ப்புகளை அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.